தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சாலையோர வியாபாரிகள் லைசென்ஸ் பெற வேண்டும் என கோவை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. இன்று கோவை மாநகராட்சி ஏழைகள் வயிற்றில் அடிப்பதற்காக சாலையோர வியாபாரிகள், அன்றாடங்காட்சிகள், தினசரி கூலிகள் என்ற வகையைச் சார்ந்த சிறு குறு வியாபாரிகள் வயிற்றில் அடிக்க ஒரு மாநகராட்சி ஆணையை நிறைவேற்ற தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது. குதிரை குப்பரை தள்ளிச்சான், அதோட குழியும் பறிச்சிச்சான் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அதுபோல ஏழை வியாபாரிகள் வயிற்றில் அடிப்பதற்கு ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றப் போகிறார்களாம். இதுவரை சாலையோர வியாபாரிகள், ஏழைகள், அன்றாடங்காட்சிகள் அவங்க தினசரியாக வருகின்ற வருமானத்தை வைத்து குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார்கள். தலைச்சுமையாக போவாங்க. அதாவது முடியாதவர்கள் மாலையிலே நடக்கிற மார்க்கெட்டு அல்லது காலையிலே அல்லது ஞாயிற்றுக்கிழமை சந்தை என்று சொல்லி அந்தந்த பகுதிகளிலே வாங்கி விற்று வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இறுதி முடிவு கட்டுவதற்காக அவர்கள் வயிற்றில் அடித்துத்தான் மாநகராட்சியை நடத்த வேண்டுமா என்ற கேள்வி நம்மிடையே எழுகிறது. எனவே உடனடியாக ஏழைகளுக்கு எதிரான திமுக அரசு உடனடியாக கோவை மாநகராட்சி இந்த ஆணையை திரும்ப பெற வேண்டும். 45லேருந்து 60 நாளைக்குள்ளார முழு பணத்தை கட்டி உரிமம் வாங்கணுமா, ஒரு வருஷத்துக்கு உரிமமா, அந்த ஒரு வருஷ உரிமத்தை 3 மாதத்துக்கு முன்னாலேயே முழு பணத்தை கட்டி அப்ளை பண்ணணுமா, அப்படி அப்ளை பண்ணி கிடைக்கலன்னா 25% அதுக்கு மேலே அபராதமா, ஒரு இடத்துல வாங்கின உரிமம் மறுபடியும் வேற இடத்துக்கு மாற்றினோம்னா அதுக்கு புது உரிமம் வாங்கணுமா, இப்படி ஏதோ பிரிட்டிஷ்காரங்கால ஆட்சியில் நடந்த மாதிரி வரிச்சுமை, வயிற்றில் அடிப்பது ரெண்டையும் திமுக அரசு தொடர்வது கண்டிக்கத்தக்கது. உடனடியாக இந்த ஆணையை, தீர்மானத்தை திமுக அரசு, குறிப்பாக கோவை மாநகராட்சி வாபஸ் பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.